என் பெயர் தேவி. நான் நர்ஸா வேலை பார்க்கறேன். என் கணவரு வெளியூர்ல இருக்கிறாரு. மாதம் ஒரு முறை வருவாரு. வந்துட்டு ஒரு வாரம் தங்கிட்டு போவாரு. அவருக்கு ஆர்வம் அதிகம். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அவ நர்சிங்ல கடைசி வருடம் படிக்கிறா. நானும் அவளும் அம்மா பொண்ணு போல இல்லாம நண்பர்கள் போல எல்லாத்தையுமே பேசுவோம். அவளை பத்தி அடுத்த கதையில சொல்றேன். எனக்கும் மருத்துவமனையில ஒரு வாரம் பகலு, ஒரு வாரம் இரவு அப்படிதான் இருக்கும். என் கணவர் வரும் வாரம் மட்டும் பகல்ல வேலைய மாத்திப்பேன். நான் எப்பவும் போல வீட்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு நைட்டு சாப்பிட சாப்பிட்டுட்டு எடுத்துட்டும் போவேன். நான் 8 மணிக்கு எல்லாம் வேலைக்கு போயிடுவேன். நான் போய் கையெழுத்து போட்டுட்டு டாக்டர் ரூமுக்கு போனேன். டாக்டர் பேரு வேல். என் கூட அவருதான் எப்பவும் நைட்டு வேலைக்கு வருவாரு. என்னுடன் இன்னொரு நர்ஸும் நைட்டு வேலை பார்க்கறா. அவ இப்பதான் புதுசா வந்திருக்கிறா. டாக்டர் நல்லா வாட்ட சாட்டமா இருப்பாரு. நான் ஹாய் டாக்டர், குட் ஈவினிங். அவர் ஹாய் தேவி, குட் ஈவினிங், வா உட்காரு. அவர் என்ன பார்த்தாரு. நான் என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க? அவரு இன்னைக்கு நீ அழகா வந்திருக்க. நான் எப்பவும் போலதான் டாக்டர் வந்திருக்கேன். நான் போதும் போதும் டாக்டர். அவருக்கு என் மேல ஒரு கண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியும். அவர் அப்பப்ப என்னை கூப்பிட்டு பேசுவாரு. அப்படி பேசிக்கொண்டு நாங்க 2 பேரும் போய் ரூம்ல தங்கி இருப்பவங்களை எல்லாம் செக் பண்ணிட்டு எங்க ரூமுக்கு வர இரவு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவர் நோயாளிகளை எல்லாம் செக் பண்ணிட்டு வந்தாரு. எல்லாம் பார்த்துட்டு நாங்க ரூமுக்கு வந்தோம். நான் அப்படியே கை கால்களை எல்லாம் கழுவிட்டு வந்தேன். டாக்டரும் வந்து அமர்ந்தாரு. அவரு மேல அணிஞ்சிருந்த வெள்ளை கோட்டை கழட்டி வச்சாரு. நான் சாப்பிட சப்பாத்தி எடுத்துட்டு வந்தேன். அவரு தோசை எடுத்துட்டு வந்தாரு. எனக்கு 2 தோசை சாம்பார் சட்னி கொடுத்தாரு. நானும் அவருக்கு சப்பாத்தி கொடுத்தேன். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். சாப்பிடும்போது என் மகளோட படிப்பை பத்தி கேட்டாரு. நானும் சொன்னேன். அப்புறம் ஒன்னும் பேசாம சாப்பிட்டுட்டே இருந்தோம். முதல் முறை நான் காலை எடுத்து விட்டேன். அவரு மீண்டும் கால் வைக்க நான் அவரை பார்த்தேன். அவரு பார்த்து கண்ணாலேயே கேட்டாரு. நானும் தலைய குனிஞ்சு சரின்னு போல லைட்டா ஆட்டினேன். வெக்கத்துல சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம். பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சோம். கை கழுவ எழுந்து நடக்கும்போது நான் முன்னாடி நடந்து போக என் பின்னாடி டாக்டர் வந்தாரு. அவர் எனக்கு முன்பாகவே கைய கழுவிட்டு அவரு சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி பையில போட்டுட்டு உட்கார்ந்தாரு. நான் கழுவி முடிச்சுட்டு நாங்க வந்தோம். பிறகு இரவு முழுவதும் எங்களோட வேலைய ஆரம்பிச்சோம்.